Hi, hello, welcome to SKS Variables. இன்னைக்கு பார்க்க போகிறது lesson 1 HTML tags. அதாவது நம்ம வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னா lesson 1 HTML tags வந்து என்ன அப்படின்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது HTML, CSS அண்ட் JavaScript. ஓகேங்களா? ஸோ HTML அப்படிங்கிறது ஒரு ஸ்கெல்டன் மாதிரி ஒரு எலும்பு கூட இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து HTML வெப்சைட் டெவலப்மெண்ட்ல. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு HTML டேக்ஸ் தேவை. அதாவது வெப்சைட் இருக்குன்னா உங்களுக்குள்ள நிறைய வெப் பேஜஸ் இருக்கும். அந்த வெப் பேஜஸ் வந்து கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வரணும் அப்படிங்கறது டிஃபைன் பண்றது தான் வந்து HTML டேக் அப்படின்னு சொல்லிடுது. அதே மாதிரி CSS அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்டைலிங். இப்போ வந்து ஒரு எலும்பு கூட இருக்கு, ஸோ மனுஷனோட உடம்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த CSS அப்படிங்கிறது வந்து என்னன்னா அழகுபடுத்துறது. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டான கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டா மேக்கப் பண்ணி விட்டா எப்படி இருக்கும் இல்லையா ஒரு ஹியூமனுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா CSS அப்படிங்கிறது. HTML அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், எலும்பு கூடு மாதிரி. CSS அப்படிங்கிறது ஸோ அது மேல அப்புறம் மனுஷன் இருக்கா, எலும்பு கூட எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அது மேல ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணி ஒரு அழகா வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா CSS அப்படிங்கிறது. CSSங்கிறது என்னன்னா அழகுபடுத்துறது. ஓகேவா? அதாவது பாக்குறதுக்கு ஃபீல் குட்டா இருக்க ஒரு லுக் வந்து தரதுதான் வந்து CSS. அதாவது கேஸ்கடிங் ஸ்டைல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேர்ட் வந்து என்னன்னா JavaScript. இப்ப அதே மனுஷன் இருக்கான், எலும்பு கூட இருந்துச்சு, உடம்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் CSS மூலமா நம்ம அதுக்கு மேக்கப் பண்ணி விட்டு எல்லாமே பண்ணி விட்டுட்டோம், பார்க்க அழகா இருக்கு. பட் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஹியூமன் அப்படின்னா அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கணும், பேசணும், எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஹியூமன் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அதுதான். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து என்னன்னா JavaScript. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த உடம்பு கூட இருந்துச்சு, அப்புறம் உடம்பு வந்துச்சு, CSS மூலமா நம்ம பர்ஃபெக்டா பண்ணி வச்சோம். ஸோ இப்போ அதை பேச வைக்கிறோம். அந்த ஹியூமனை வந்து நம்ம பேச வைக்கிறோன்னே. பேசணும்னா எல்லாமே பண்ணணும். ஸோ ஹியூமன் அப்படின்னா பேசணும், அழுகணும், சிரிக்கணும், அப்புறம் டான்ஸ் ஆடணும், எல்லாமே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ண வைக்கிறது வந்து என்னன்னா JavaScript மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னன்னா HTML tags அப்படிங்கிறது. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்க என்ன இருக்கு, ஹலோ வெல்கம் டு SKS Variables. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்கு இல்லையா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை விட சின்னதாக ஃபாண்ட்ல வெப்சைட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இது ஹெட்டிங் மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே சப் ஹெட்டிங் மாதிரி இது இருக்கு. ஸோ இதை நம்ம HTML டாக்ஸ்ல எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, Notepad++ அப்படிங்கிற ஒரு டூலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ நம்ம போக போக நம்ம அட்வான்ஸ்டு எடிட்டர் அதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ்டாக போகும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக Notepad++. ஸோ அந்த Notepad++ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நோட்பேட் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து என்னென்னா கலர்ஸ் எல்லாம் நிறையா ஆக்டிவாக உங்களுக்கு நல்லா தெரியும், இன்ட்ராக்ஷனுக்கு நல்லா இருக்கும் பார்க்க. கோடிங் போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Notepad++. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டூலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோடிங் வந்து போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ போலாமா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் Notepad++ அப்படிங்கிறதுல. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன தடவை காட்டுறேன். ஃபைலில் போயிட்டு நியூ அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட கோல் என்னன்னா இந்த மாதிரி 2 லைன் இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் லைன் வந்து டைட்டில் மாதிரியும், செகண்ட் லைன் வந்து சப் ஹெட்டிங் மாதிரியும் வரணும். இதை நம்ம HTML டேக்ல எப்படி கொண்டு வர்றது? ஏன்னா இப்போ வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வெப்சைட்ல நீங்க ஒரு பேஜ் பில்ட் பண்றீங்க. ஸோ அந்த பேஜ் ஹெட்டிங் போடணும், சப் ஹெட்டிங் போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன HTML டேக் யூஸ் பண்ணணும்? HTMLனாலே வந்து டேக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன HTML டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுவோமா? ஹலோ வெல்கம் டு SKS Variables அப்படின்னு இருக்கா? அதையே நான் டைப் பண்றேன். ஹலோ வெல்கம் டு SKS Variables அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? போட்டுட்டு இது என்ன பண்ணுங்க, Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. என்னென்ன சேவ் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ஃபைலில் போயிட்டு
ஏதோ ஒரு ஃபோல்டர் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டரில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், demo.html ஃபைல் நேம் எது வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ் .html அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து HTML ஃபைலாக சேவ் ஆகும். ஓகே, சேவ் ஆனதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அது கலர் வந்து டிஃப்ரென்ஸ் கட்டுது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை போய் நான் ரன் பண்ணி பார்க்கணும் அவுட்புட்டை. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெமோ அப்படிங்கிறது இங்கே இருக்கா, டெஸ்க்டாப்பில் ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் டெமோ அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ இது இண்டெக்ஸ் ஃபைலாக நமக்கு சேவ் ஆகிருக்கு, HTML டாக்குமெண்ட்டாக சேவ் ஆயிருக்கா. ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்க்கணும், ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ரன் ஆகிடும். இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சா, என்ன வந்திருக்கு, ஹலோ வெல்கம் டு SKC ரீபிள்ஸ் வந்துருச்சுக்கா. பட் ஆனால் இந்த இமேஜ் பார்த்தோம்னா டார்க்காக இல்லையே, ஹெட்டிங் சைஸில் இல்லையே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா HTML டேக் யூஸ் பண்ணணும். இன்னும் HTML டேக்கே போடலை. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட்டில் H1 அப்படின்னு போடணும். போட்டுட்டு இந்த சைடு இந்த ஊரில் இந்த நம்ம H1 ஹெட்டிங் 1 அப்படின்னு வரணும். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ H1னா என்ன மீனிங்னா ஹெட்டிங் 1 அந்த சைஸில் எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதே மாதிரி H1 இது ஸ்டார்ட் டேக்னு சொல்லுவாங்க, இது வந்து எண்ட் டேக்னு சொல்லுவாங்க. இதே ஸ்பெல்லிங் தான், பட் இங்கே என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடி ஸ்லாஷ் போட்டிருக்கணும், எண்டிங் டேக், அவ்வளோதான். இது ஸ்டார்ட் டேக், இது எண்ட் டேக். இது பார்த்தீங்கன்னா கலர் காட்டுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இது ஸ்டார்ட் ஆகிருக்கு எண்ட் ஆகிருக்கும் கலர் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் போடல அப்படின்னா அது வந்து இந்த கலர் காமிக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நம்ம எங்கேயோ டேகை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு Notepad++ இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா, அந்த அவுட்புட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இப்போ வந்துருச்சா உங்களுக்கு, இந்த இமேஜில் தெரியிற மாதிரியே நம்மளுக்கு டார்க்காக ஹெட்டிங் 1 சைஸில் வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த மாதிரி இந்த லைன் கொடுக்கணும், வெப்சைட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு இருக்கா. அப்போ அதை கொடுப்போமா, வெப்சைட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த அவுட்புட்டை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா, பார்த்தா வந்துருச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி இல்லையே, லைட்டாக தானே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன HTML டேக் போடணும் அப்படின்னா H2 ஹெட்டிங் சைஸ் 2. ஓகேவா? இது மாதிரி ஸ்லாஷ் போட்டு ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் போய் ரன் பண்ணி பார்ப்பேன், வந்துடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நாமளும் கொண்டு வந்துட்டோமா, அவ்வளோதான். ஸோ இதுதான் HTML டேக், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். போக போக உங்களுக்கு நிறையா HTML டேக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பேசிக். H1 அப்படிங்கிறது ஹெட்டிங் 1 சைஸ், H2 அப்படிங்கிறது ஹெட்டிங் 2 சைஸ். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம HTML டேக்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு சைட்டில் வெப்பேஜ் கிரியேட் பண்ணி கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற சிம்பிளாக ஒரு கண்டென்ட் போடணும்னு தெரிஞ்சுட்டோம். அதை அவுட்புட் எப்படி பார்க்கறதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஃபைலை சேவ் பண்ணணும், ஃபைல் நேம் .html சேவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பேசிக். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டேக்கோட நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.